வணக்கம். விளாத்திக்குளம் ஒரு +2 மாணவி கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு 10ஆம் தேதி மார்ச் 10 அன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு ஒரு 8 மணி போல் இயற்கை உபாதையை கழிப்பதற்காக ஒரு வயக்காட்டு பகுதிக்கு புதர் பகுதிக்கு போய் ஒதுங்குறாங்க. அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போன அந்த பிள்ளைய திரும்பி வரலை. இந்த சூழ்நிலையில் பேரண்ட்ஸு பெற்றோர்கள் எல்லாம் போய் தேடி பார்க்கும்போது என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலை. தேடியும் கிடைக்கல. ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த விளாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய குளத்தூர் காவல் நிலையத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்க போனவனையே அங்கே ஒரு ஏட்டு இருக்கார், எஸ்ஐ. என்ன சொல்கிறாரு, உன் பொண்ணுக்கு வயசு எத்தனை, +2 படிக்குது, அப்போ இவன் கூடையாவது ஓடி போயிருக்கோம், எடுத்த எடுப்புலேயே தான் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு பிறகு எதுவாக இருந்தாலும் காலையில் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. காலையில் மறுபடியும் இவங்க இரவு முழுவதும் தேடி பார்க்குறாங்க, அந்த மாணவி கிடைக்கல. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க காலையில் போய் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க, காவல் நிலையத்திற்கு. இது இந்த ஸ்டேஷனில் பார்க்க முடியாது இந்த வழக்கு, இது மகளிர் காவல் நிலையம் தான் போகணும் அப்படின்னு சொல்லி விளாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய மகளிர் காவல் நிலையத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்கே போனால் ஒரு லேடி எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் என்னென்னா இது நேராக நீங்கள் அந்த ஸ்டேஷனுக்கு போங்கன்ட்டு அலைகழிக்கப்படுகிறார்கள். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 14-15 மணி நேரம் கழித்து இரவு ஃபுல்லாக அந்த மாணவி உயிருக்கு போராடி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மதியம் 3 மணி 4 மணிக்கு மேலே அந்த குழந்தை தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு 30 மீட்ரு தள்ளி இறந்து கிடக்கக்கூடிய நிலை செய்தி கிராம மக்கள் கண்டுபிடிச்சி காவல்துறைக்கு சொல்கிறாங்க. காவல்துறை அதுக்கு பிறகு அதை போய் சடலத்தை எடுத்துகிட்டு வந்து அதை அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி அப்படி எக்ஸ்ட்ரா அடுத்த கட்ட நடவடிக்கை நடக்குதுன்னு வச்சுக்க. இதில் என்ன பிரச்சனைனா, இறந்து போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னால் தான் அந்த சாவரத்துக்கு 1 மணி நேரம் வரலையும் அந்த பெண் அந்த மாணவி உயிரோடு இருந்திருக்கிறாங்க. காவல்துறை உடனடியாக அங்கே போய் விசாரணையை தொடங்கி தேடி இருந்தால் அந்த குழந்தையினுடைய உயிரை காப்பாற்றிருக்கலாம். இதுதான் இன்றைக்கி ஒரு நிதர்சனமான உண்மை. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு திருந்தாத ஒரு துறை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது காவல்துறை தான். ஒவ்வொரு குற்றமும் சரி, கவின் பிரச்சனை, ஒவ்வொரு படுகொலை, காவல் நிலையத்தில் ஏற்படக்கூடிய படுகொலைகள், சாத்தான்குளம் சம்பவம், அதுபோல் ஒவ்வொரு பெரிய நிகழ்வுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா காவல்துறை கோட்டை விடுது, அலட்சியம். காவல் நிலையத்துக்கு ஒரு பொண்ணு காணும், ஒரு பெண் பிள்ளையை காணும்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டுக்குன்னு போனால் உடனே காவல்துறை என்ன நினச்சிக்கிறது, எவன் கூட நாச்சும் ஓடி போயிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்கு வந்துடுறாங்க. மிகப்பெரிய ஒரு தவறு. ஏன் இவ்வளவு பிரச்சனை நாட்டில் நடக்குது, போகுது, வருது, ஊடகங்களில் வருது. இன்றைக்கி ஒரு செய்தின்னா உடனே ஊடகத்தில் வந்துடுது. இதையெல்லாம் பொதுமக்கள் மாதிரி காவல்துறை அதிகாரிகளும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஒரு கடைநிலை காவலர்லேருந்து ஹை லெவலில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. என்னத்தை பார்த்தாலும் திருந்தாத ஜென்மங்களாக இன்றைக்கும் இருக்கிறார்களே என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, அது திமுக ஆட்சியாக இருக்கட்டும், அதிமுக ஆட்சியாக இருக்கட்டும், எல்லா ஆட்சியிலையும் ஒரு திருந்தாத துறையாக காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எல்லா காவலர்களையும் சொல்லலை, சில தருதலைகள் தன்னுடைய கடமையை மறந்து கடமை தவறிய செயலில் ஈடுபடுகிறார்கள். கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, உங்கள் ஜூரிஸ்டிக்ஷன் இல்லைன்னா கூட ஒரு காணவில்லை, ஒரு பெண்ணை காணலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உனக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கோ இல்லையோ 0 எஃப்ஐஆர் போடலாம். அதை விட்டுட்டாரு. இரவு முல்லாக தேடலை. கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பெண் இரவெல்லாம் போராடி அந்த பெண் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 மணி நேரம் உயிரோடு இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பிறகு தான் அந்த பெண் இறந்திருக்கிறார், அந்த மாணவி இறந்திருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நண்பர்களே, பேச முடியலை. உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுத்து எலும்பு உடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டில், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில், அந்த மருத்துவ அறிக்கையில் கழுத்து எலும்பு உடைஞ்சிருக்கு, நகங்களால் உடம்பு ஃபுல்லாக கீறல் ஏற்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சங்கதியை காவல்துறை ஏன் இவ்வளவு அலட்சியமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும்.
பல குற்றச்சம்பவங்கள், பல நிகழ்வுகளில் உயர்நீதிமன்றமாக இருந்தாலும் சரி, உச்சநீதிமன்றமாக இருந்தாலும் சரி, காவல்துறைக்கு சரியான ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இதையெல்லாம் காதில் வாங்கி செவிசாய்த்து கொள்கிற பக்குவம் என்று காவல்துறையில் வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளுக்கு இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. எவ்வளோ பெரிய ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு. அதுவும் பள்ளிக்கு +2 தேர்வு நடந்துக்கிட்டு இருக்கு. +2 தேர்வு எழுதி முடிச்சுட்டு இரவு நேரத்தில் கிராமத்தில் ரொம்ப புவரான ஃபேமிலி. இன்னும் சொல்லப்போனால் வயக்காடு பகுதி நம்ம கிராமங்களில் இன்னும் அந்த விழிப்புணர்வு ஏற்படலை. ஒரு கக்கூஸ் கட்டி வைக்கணும், பாத்ரூம் கட்டி வைக்கணுங்கிற விழிப்புணர்வு இன்னும் ஏற்படலை. அந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணு போய் இது மாதிரி ஒதுங்க போன இடத்துல அது நகைக்கீரர்கள் இதை பார்த்தா பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்கிற ஒரு நிலைப்பாடு, ஒரு தகவல்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றன. கிட்டத்தட்ட 10 போலீஸ் டீம் 10 டீம் போட்டு காவல்துறை அலசி தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கடுமையாக இதில் கவனம் செலுத்திக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, சம்பவம் நடக்க தருதலைகள் இருக்கிற வரையில் சம்பவம் ஏதோ ஒரு இடத்துல நடக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த சம்பவம் நடக்காமல் இருக்கணும்னு சொன்னால் காவல்துறை விழிப்பாக இருக்க வேண்டும். உடனே ஸ்பாட்டுக்கு போகணும், கம்ப்ளைண்ட்டை வாங்கணும், உடனே நடவடிக்கை எடுக்கணும். அதுவும் மாணவி பெண் பிள்ளை பிரச்சனை, கவனம் செலுத்தியிருக்க வேண்டும். காவல்துறையினுடைய அலட்சியத்தின் காரணமாக அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். கம்ப்ளைண்ட்டு கொடுக்க போகிறான், கம்ப்ளைண்ட்டை வாங்கி என்னான்னு ரிசீவ் பண்ணி அது என்ன ஏதுன்னு பார்க்குறதுக்கு முடியலை. காலையில் வாங்கங்கிறது, அப்புறம் மகளிர் காவல் நிலையம் போங்கிறது, அங்கேருந்து இது இங்கே கிடையாது, இது இங்கே போங்க அப்படிங்கிறது. இது என்ன பொழப்பு அப்படின்னு தெரியல காவல்துறைக்கு. இயல்பாகவே எல்லா காவல் நிலையத்திலையுமே கம்ப்ளைண்ட் வாங்கினா அதை எடுத்து ஒரு டாக்கெட் போட்டு அதை பாதுகாப்பாக வச்சுக்கோங்கிற நிலையே கிடையாது. வாங்கிட்டு எங்கேயோ தூக்கி போட்டுறது. தூக்கி போட்டு கம்ப்ளைண்ட் என்னாச்சுங்க, நடவடிக்கை என்னாச்சு, ஏதாச்சுன்னு கேட்க போனால் அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்ளைண்ட்டை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அசிங்கமான ஒரு அருவருக்கத்தக்க காவல்துறைக்கான நடவடிக்கைகள். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா 1 மாதம் ஆகுது, பின்னாடியே ஃபாலோ பண்ணணும். என்னாச்சு ஏதாச்சு 10 ஒரு 10 தடவை 20 தடவை ஸ்டேஷனுக்கு போகணும். வெட்கக்கேடான விஷயம். இன்றைக்கி விளாத்திக்குளத்தில் காவல்துறையினுடைய அலட்சியம் அப்படி தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காவல் காக்கிறபடி அந்த துறை தானே. காவல்துறை அலட்சியத்தின் காரணமாக இன்றைக்கு ஒரு மாணவி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதன் குற்றவாளிகளை விரைவாக கண்டுபிடிக்கணும். இனி ஒரு 5 பேருக்கு ஒரு 100 பேருக்கு மேலே விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு 5 பேரை பிடிச்சி டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. காவல்துறை அதுக்கு பிறகு எந்த மும்பாரமாக வேலை செய்தாலும் கூட போன உயிர் திரும்பி கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்காது. ஆகவே தான் மிகப்பெரிய சீர்கேடு. காவல்துறை பொறுப்பு இல்லாமல் செயல்படுகிறார்கள். வந்தானுக்கு வந்தான், போனானுக்கு போனான், எவனோ சாவுறான், எவனோ சும்மா கடமைக்கு போகிறாங்க. அதாவது சம்பவம் நடந்த பிறகு சினிமாவிலலாம் பார்த்தீங்கன்னா, சினிமாவில் சம்பவம் நடந்து போன பிறகு தான் காவல்துறையும் ஃபயர் சர்வீஸ் வண்டியும் வருமா. அதுபோல தான் இன்றைக்கு நிலை காவல்துறையுடைய நிலை இருக்கிறது. எவ்வளவோ புத்திமதிகள் மேலதிகாரிகள் தமிழ்நாடு அரசு மீட்டிங் போட்டு எஸ்பி லெவலில் டிஜிபி லெவலில் அறிவுரைகள் சொன்னாலும் அதை கீழே இருக்கக்கூடிய காவலர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில்லை. ரெண்டாவது சாதாரண அடிப்படையான சட்ட நடைமுறைகள் ஸ்டேன்னா என்னன்னு தெரியலை. இன்ட்ரீம் ஸ்டே, பர்மனண்ட் ஸ்டே அப்படிங்கிறது என்னன்னு தெரியலை. தப்பாக கேள்வி கேட்கிறது, படித்து புரிஞ்சுக்கிறதில்ல. எப்படி தான் இவர்கள் வேலைக்கு வந்தார்கள் என்று தெரியவே இல்லை. ஒரு மனுவை எத்தனை நாள் நீங்கள் ஸ்டேஷனில் வச்சுவீங்க? ஒரு மனு பாதிக்கப்பட்டவன் கிட்டத்தட்ட ஒரு 100 தடவை வருவாங்களா, 30 தடவை 1 மாதம் அலைவாங்களா ஸ்டேஷனுக்கு? இதை அனைத்து லெவலில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்தா அட்லீஸ்ட் 1 வாரத்துக்குள்ளனாச்சும் அதை முடிக்கணும்ல. அதை முடிக்காமல் எனக்கு டைம் இல்லை, அங்கே இல்லை, இங்கே இல்லை, அப்படியே கிடக்கு. பல புகார்கள் காவல் நிலையத்தில் என்னுடைய கிளைண்ட்டு, நான் அட்வொகேட்டாக இருக்கக்கூடிய என்னுடைய கிளைண்ட்டு போய் கொடுத்துருக்கிற காவல் நிலையத்தை கொடுத்துருக்க புகாரெலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் மாதக்கணக்காக இருக்குது. என்ன விளக்கம்னு தெரியல. கேட்டால் ஏன் நீங்கள் காலையில் வர்றீங்க, ஏன் எப்போ வந்தானே 24 மணி நேரம் காவல் நிலையம் உண்டு தானே, நீங்கள் ஏன் காலையிலேயே புகார் நிற்கிறீங்க? இது என்ன கேள்வி? அபத்தமான ஒரு கேள்வியாக இருக்கிறது. ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் கேட்டுக்கொள்வதெல்லாம், எந்த துறைக்கு கொஞ்சம் மெதுவாக நடவடிக்கை எடுத்தால் காவல்துறைக்கு இம்மிடியட்டாக சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உடனடியாக சஸ்பெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, பணி நீக்கம் செய்யணும்.
காவல் நிலையத்துக்கு தன்னுடைய வேலையை பார்க்க தானே வர்றாரு. அந்த வேலையில் கவனம் இல்லை, அன்ஃபிட்டாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் அவர் எதுக்கு காவல் நிலையத்தில் வச்சுக்கணும், வேலைக்கு வச்சுக்கணும். ஆகவே தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனை கவனத்தில் உடனடியாக அந்த அக்யூஸ்டு எதிரிகளை பிடித்து கைது செய்து உடனடியாக விசாரணை செய்து தண்டனை வழங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அது மாத்திரமல்ல, காவல்துறையை துரிதமாக வேலை பார்க்கணும். காவல்துறை அவங்க பணிகளை பார்க்கறது கிடையாது, சும்மா கடமைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சும்மா அட்டனன்ஸ்க்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆகவே தமிழ்நாடு அரசு காவல்துறையை ஒரு ரீப்ளேஸ் பண்ணணும், சுத்தம் பண்ண வேண்டிய கடமை காவல்துறைக்கு தமிழ்நாடு அரசுக்கு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு, பாதிக்கப்பட்ட அந்த மாணவியினுடைய அந்த கோர சம்பவத்திற்கு சரியான ஒரு நீதி கிடைக்க வேண்டும், நீதியை தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே இந்த பதிவின் மூலம் உங்களை கேட்டு நான் பொதுமக்களுக்கு சொல்கிறேன், பேரண்ட்ஸுக்கு சொல்கிறேன். எவ்வளவோ வாழ்க்கையில் முன்னேற்றம். ஒரு 10,000 ஒரு 15,000 இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு கழிப்பிடம் கட்டிக்கலாம். அதுவும் இரவு நேரத்தில், அதுவும் மழை காலத்துலலாம் நீங்கள் வயக்காட்டு பகுதிக்கெல்லாம் போகிறதெல்லாம் சிரமம். சாப்பாடுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோமோ அதுபோல் இயற்கை உபாதைகளை கழிப்பிடங்கள், அதை கழிப்பதற்கு கழிப்பிடங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் அவசியம். கவர்மெண்ட்டு பணம் கொடுக்குது. அதை வாங்கி இவன் போய் தண்ணி அடிச்சிட்டு வீணாக போகிறானே தவிர, அதை முறையாக அதோட கூடுதலாக பணம் போட்டு ஒரு நல்ல மாதிரியாக நம்ம ஒரு கழிப்பிட வசதி ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இன்றைக்கு குறைந்து போய்விட்டது. இந்த நவீன உலகத்தில் இதெல்லாம் ஒரு வீட்டிலையும் இருக்கணும். இது எவ்வளோ காலத்துக்கு நீங்கள் வயக்காட்டுக்கு போயிட்டுருப்பீங்க? இருட்டு நேரத்தில் போகிறீங்க, ஒரு பூச்சி போட்டிருக்கும், பாம்பு இருக்கும், தீண்டிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஆகவே பொதுமக்கள் இந்த சம்பவத்தின் மூலம் ஒரு பாடங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். கழிப்பிடம் இல்லாத வீடே இருக்கக்கூடாது தமிழ்நாட்டில் இருக்கிற நிலையை ஏற்படுத்த வேண்டும். நன்றி, வணக்கம்.